வணக்கம். தமிழர் தேசிய ஃபார்வர்ட் பிளாக் என்ற புதிய அரசியல் கட்சி திண்டுக்கல்லில் துவங்கப்பட்டுள்ளது. கட்சியின் நிறுவனர் வதிலை செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் புதிய கட்சிக்கான கொடியும் அறிமுகப்படுத்தப்பட்டு பல்வேறு மாவட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். கட்சியின் கொடியானது தேசிய தலைவர்களுடன் சேர்த்து முத்துராமலிங்க தேவர் மற்றும் மூக்கையா தேவர் ஆகியோரின் உருவப்படங்கள் முன்பாக வைக்கப்பட்டு வழிபாடு செய்த பின் வெளியிடப்பட்டது. நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நிறுவனர் வதிலை செல்வம் இது ஜாதி மதங்களை கடந்து அனைவருக்கும் பொதுவான கட்சி என்று தெரிவித்தார். தமிழர்களின் ஒற்றுமைக்காக பாடுபடுவது, தமிழர்களின் உணர்வுகளை தேசிய அளவில் எடுத்துச் செல்வது மற்றும் அடித்தட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது ஆகியவை கட்சியின் முக்கிய நோக்கங்கள் என்று அவர் விளக்கினார். தமிழகத்தில் நிலவும் அடிமை அரசியலை முடிவுக்கு கொண்டு வந்து தமிழர்களுக்கான தன்மானத்தை உருவாக்குவதுதான் கட்சியின் அடிப்படை இலக்கு என்று வதிலை செல்வம் உறுதியாக கூறினார். கட்சியின் அடுத்த கட்டமாக வரும் மார்ச் அல்லது ஏப்ரல் மாதங்களில் பொதுக்குழு முடிவின்படி மதுரையில் மாநாடு நடத்தப்படும் என்றும் அவர் அறிவித்தார். இந்த மாநாட்டில் கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்பார்கள் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். புதியதாக துவங்கப்பட்டுள்ள தமிழர் தேசிய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தமிழ் மண்ணில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற எதிர்பார்ப்புடன் களமிறங்கியுள்ளது. நன்றி. இன்று இந்த பொதுமக்கள்